இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணங்கி எப்போதும் போல பயிற்சியை நாங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களையும் நீங்க மகிழ்ச்சிட்டு இருக்கீங்க. இது அன்பான வேண்டுகோள் அனைவருக்கும். நீங்க மட்டும் பார்க்காதீங்க, மற்றவரையும் பார்க்க வைங்க. அதான் நமக்கு நம்ம சேர்த்து வச்ச சொத்துன்னு சொல்லலாங்க. இதை முன்னிட்டு இப்போதைக்கு அடுத்து நாங்க உங்களுக்கு இப்ப முத்திரையை கொடுக்க போறோம். முத்திரையை கொடுக்கறதுக்கு முன்னாடி பயிற்சி உங்களுக்கு இங்க தொடங்க போது நண்பர்களுக்கு பார்த்துங்க. இதன்படி நீங்க செயல்படலாம். பயிற்சி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பயிற்சி ஆரம்பிக்கப்படும். உங்கள் ஆதரவை நாடுகிறோம். அதை தொடர்ந்து இப்போது முத்திரையை கொடுக்க போறோம். என்ன முத்திரை தலைவரே சொல்லுங்க? ஆகாய முத்திரை. ரைட்டு, கையை கீழே வச்சுட்டீங்க. இப்ப கையை குடிக்க முதல்ல மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கும் போது அப்புறம் இருந்துக்கும் இறைவனையும் வண்டிக்கு மக்களையும் வணக்கம். இறைவனுக்கு மிக மிக முக்கியம். இப்ப கொடுக்க போறது ஆகாய முத்திரை. நீங்க நேரம் இப்படி வச்சு கொடுங்க. கையை நீட்டிங்க அப்படியே. ஆகாய முத்திரை இல்ல ஞாபகம் வச்சுங்க, தான் உண்மை. இந்த விரலை லேசா அழுத்தம் கொடுத்து மூச்சை உள்ள இழுக்க வேண்டும். இப்படி செயல்படுவதன் மூலம் லேசா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஆகாயோட தன்மை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதனுடைய விளக்கத்தை இப்ப நமக்காக செய்து காட்டுறதுக்காக நண்பர்கள் வந்திருக்காங்க. அவங்களை காட்டிட்டு இதனுடைய விளக்கத்தை என்னென்ன நன்மை கிடைக்குங்கிறத இப்ப உங்கள்ட்ட தெரிவிக்க போறேன். நண்பரை அப்படியே காட்டுங்க. இதை நீங்க முதல்ல உங்களுக்காக காட்டின இப்படி லேசா இப்படி அழுத்தம் கொடுத்து விரல் 3 விரலும் சமநிலையில் இருக்க வேண்டும். சமநிலையில் இருக்க வேண்டும், அதான் முக்கியம். முதல்ல வராத கூட கவலை இல்லை. தொடர்ந்து பயிற்சி எடுத்தீங்கன்னா வந்துடும். வந்துட்டுனா இது பவர் வேலை செய்ய. கையை நீட்டு பார்க்க உதம இந்த நீட்டு பாருப்பாங்க. ரவி சாரை பாத்துக்க. தலைவர் சூப்பரா செய்யறாப்ல. நீங்க செய்வது தவறு. கையை உள்ள எடுத்துக்க. இதை இன்னும் நீங்க பத்மாசனம் போட்டு செஞ்சீங்கன்னா சிறந்ததுங்க. அதுக்காக வலியுறுத்த வேண்டாம். ஒண்ணுக்கு தனி பவர் இருக்கு. ஆமா, அதை மறிக்க ஆகாய முத்திரை பத்தி சில விஷயங்களை சொல்றேன். இப்ப இது ஏற்கனவே உங்களுக்கு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. ஞானம் தவத்தில ஒரு குரல், அந்த குரலை வேணா ஒரு செகண்ட் சொல்லி முடிச்சிடறேன். சுவை, ஒளி, ஊரே, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெளிவான் கட்டே உலகு. இதோட அர்த்தம் என்னன்னா 5மே தலைக்குள்ளதான் இருக்கு. இதை யார் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிட்டாலும் கைக்குள்ள உலகன்னு அப்பயே சொல்லிட்டாருங்க. இதுல எந்த மாற்றம் இல்ல, உண்மை. திருவள்ளுவர் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் எழுதியிருக்காரு. இதை வச்சு ஆகாய முத்திரைக்கு வந்துருவோம். ஆகாய முத்திரையோட சிறப்பு சுவை என்னன்னா செவி காக்கப்படும். இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு என்ன காது செவிடானா பரவாயில்ல நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எதுவுமே கேட்கக்கூடாது, அது ஒரு பக்கம். ஆனா நம்ம காது எப்போதும் நல்லா கேட்க வேண்டும். இந்த முத்திரையின் மூலம்